கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபத்தை அடுத்த அரிசிபாளையம் ஆப்பிள் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி. இவரது தாய் பத்மா வெளுக்குப்பாறை அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். நேற்றைய முன்தினம் ராஜேஸ்வரி நீதிமன்றத்திற்கும் சகோதரர் லட்சுமி நாராயணன் கல்லூரிக்கும் சென்றுள்ளனர். பிறகு பத்மா 11 மணியளவில் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றுள்ளார். மாலை வீடு திரும்பவில்லை. வீட்டிற்கு வந்த மகன் லட்சுமி நாராயணன் தாயின் மொபைல் போன், தங்க வளையல்கள், கழுத்தில் அணிந்திருந்த செயின் ஆகியவை டேபிள் மேல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக தாயை தேடி பள்ளிக்கு செல்லும் போது பள்ளிக்கு செல்லும் வழியில் சுமார் 1/2 கிலோமீட்டருக்கு முன்பாக தாயின் இருசக்கர வாகனம் சாவியுடன் நிற்பதை கண்டுள்ளார். அப்பகுதியில் சிறிது நேரம் தாயை தேடி அலைந்த லட்சுமி நாராயணன் தாய் எங்கும் இல்லை எனவே இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பியுள்ளார். இரவு வீட்டிற்கு வந்த தனது சகோதரியிடம் நடந்த அனைத்தையும் கூறவே இருவரும் மதுக்கரை காவல் நிலையத்தில் தனது தாயை காணவில்லை என புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில்தான் நாச்சிபாளையத்திலிருந்து வழுக்குப்பாறை செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் நாய் ஒன்று பாதி எரிந்த நிலையில் உள்ள மனித கால் ஒன்றை எடுத்து வந்து வீட்டில் போட்டுள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் உடனடியாக இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் வந்து அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தபோது சபிகா என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் காலி இடத்தில் பெண் சடலம் ஒன்று எரிந்த நிலையில் கிடந்துள்ளது. உடனடியாக சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு லட்சுமி நாராயணன் மற்றும் அவரது சகோதரிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு வந்த இருவரும் சடலத்தை பார்த்துவிட்டு லட்சுமி நாராயணன் மட்டும் இது தங்கள் தாய்தான் என்பதை உறுதி செய்துள்ளார். ஆனால் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி தனது தாய்தானா என சந்தேகம் உள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், டிஎஸ்பி சிவகுமார் விவரங்களை கேட்டறிந்துவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். மேலும் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் எரிந்து கிடந்த உடல் பத்மாவினுடையதுதானா என ராஜேஸ்வரி சந்தேகம் எழுப்பிய நிலையில் அவரது உடலை DNA பரிசோதனைக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளனர். இந்த பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்த பின்னரே அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பதும் இது பத்மாவின் உடல்தானா என்பதும் தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.